மகளிர் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ரூ. 5000 இந்த மாதம் வந்து 13ஆம் தேதி எல்லாருக்குமே கிரெடிட் ஆயிருந்துச்சு. ஆனாலும் நெறைய பேருக்கு கிடைக்கவே இல்ல. எங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கான ஒரு விடையா தான் இந்த வீடியோவ நம்ம பார்க்க போறோம். இப்போ கிட்டத்தட்ட வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 3000யும், ரூ. 2000 அப்படின்னு சொல்லிட்டு கோடைக்கு தொகை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. மொத்தம் ரூ. 5000 வந்திருந்தது. இப்போ என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோடை தொகைன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க இல்லையா? அது வந்து மகளிர் உரிமை தொகை ரூ. 3000 கொடுத்தது ஓகே. அது 2000 எல்லாருக்கும் கொடுத்துருக்கணும்ல, எங்களுக்கெல்லாம் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. அதுலேயும் இப்போ குறிப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இப்போது கிட்டத்தட்ட ஒரு 1,31,00,000 பேர் வந்து பயனாளர்களாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு அக்டோபர் 2023 வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,13,000 பேர் தான் இருந்தாங்க. இப்போது 2ஆம் கட்டமாக உங்களுடன் ஸ்டாலினில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17,00,000 பேர் வந்து அதில் புதுசாக இணைஞ்சாங்க. அதில் அப்ளை பண்ணவங்களும் வந்து எங்களுக்கு நிறைய பேருக்கு இன்னும் மகளிர் உரிமை தொகை வரல, நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் இப்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் உங்களுடைய குறைய சமர்ப்பிங்க. அப்படி சமர்ப்பிச்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. உங்களுடன் சாலை முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 2ஆம் கட்டத்தில் விண்ணப்பித்தவர்கள் மற்றும் இங்கே குறைகளை சமர்ப்பிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் போட்டிருக்கோம், எப்படி இந்த குறைதீர்வை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. விண்ணப்பதாரரின் பெயர், குடும்பத் தலைவரின் பெயர், கைபேசி எண், குடும்ப அட்டை எண் அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு ஓடிபி கொடுத்தீங்க. இது முக்கியமாக வந்து இந்த ஃபோன் நம்பர் நீங்கள் இது எது பண்ணணும்னு இருந்தாலும் உங்களுடன் ஸ்டாலினில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் இதில் வந்து சப்மிட் பண்ண முடியும். குறைதீர்வு வகை அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு உங்கள் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி போட்டவங்களுக்கெல்லாம் இப்போது ஒரு நல்ல செய்தியாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கால் பண்ணி என்ன ரீசன்னால் உங்களுக்கு ஒன்றும் வராமல் இருக்குது, ஏதாவது ஆவணங்கள் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோன் பண்ணி அலுவலகத்திலேருந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த வருஷம் வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. இப்போ ரூ. 5000 எல்லாருக்குமே கொடுத்தாங்க. மீதி இருக்கிற பெண்களுக்கும் இதை கொடுத்தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட தலைமையிலான அரசு வந்து மும்முரமாக செயல்பட்டு இருக்காங்க. அதனால் ஒவ்வொருத்தரையும் வந்து ஒரு சிலருக்கு வீட்டுக்கே வந்து சமர்ப்பித்தவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை, எதனால் வரல, அடுத்து என்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதாகவும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சவங்களே நான் இந்த வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி எப்படி சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த வீடியோவில் நான் சப்மிட் பண்ண அவங்களுடைய பணம் வந்து இந்த முறை ரூ. 5000 வந்து சேர்ந்துருக்கு. அவங்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கூடிய சீக்கிரம் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குறைதீர்வை சமர்ப்பிங்க. இப்போது கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரியில் கூட கிட்டத்தட்ட 200 பேருக்கு பக்கம் போயிட்டு ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து எங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கலன்னு சொல்லிட்டு இது விண்ணப்பத்தை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பக்கமும் வந்து கொடுத்துட்ருக்கிறதுனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் அவருடைய வங்கி கணக்குலையும் வரவு வைக்கிறதுக்காக எல்லா வேலைகளும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.